சராசரியா ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதை சேர்ந்தவர்களும் எவ்வளவு நேரம் தூங்குறது ஆரோக்கியமான விஷயம்? புதிதாக பிறந்த குழந்தைகள் முதல் 3 மாதத்திற்கு 14 முதல் 17 மணி நேரம் வரை தூங்க வேண்டும். 1 வயது வரை உள்ள குழந்தைகள் 12 முதல் 15 மணி நேரம் வரை தூங்க வேண்டும். 1 முதல் 5 வயது வரை குழந்தைகள் 10 முதல் 14 மணி நேரம் வரை தூங்க வேண்டும். பள்ளிக்கு செல்லும் சிறுவர்கள் 5 முதல் 12 வயது வரை உள்ள பள்ளிக்கு செல்லும் சிறுவர்கள் 9 முதல் 11 மணி நேரம் வரை தூங்க வேண்டும். 13 முதல் 17 வயது வரை உள்ள இளைஞர்கள் 8 முதல் 10 மணி நேரம் தூங்க வேண்டும். 18 முதல் 64 வயது வரை உள்ள நபர்கள் 7 முதல் 9 மணி நேரம் தூங்க வேண்டும். 65 வயதிற்கு மேல் உள்ள முதியவர்கள் 7 முதல் 8 மணி நேரம் தூங்க வேண்டும். தூங்க போறதுக்கான சரியான நேரம் எது? ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒரு நாளில் எந்த பகுதியில் அவங்க தூங்க போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இரவுணவு 8 மணிக்குள் முடித்துவிட்டு 9 மணிக்கு உறங்கச் சென்று அதிகாலை 5 மணிக்கு எழுந்து ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் அந்த நாள் மிகவும் புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நன்றாகவும் இருக்கும். இப்போ படம் பார்க்கறது, டிவி பார்க்கறது, செல்ஃபோன் போன்ற பொழுதுபோக்குகள்னால தூங்காமல் இருக்கிறது வேற. ஆனால் அவங்களுடைய பணிச்சூழல் காரணமாக இரவு நேரங்களில் ஷிஃப்ட் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நிறைய பேரோட வாழ்வியல் முறையே மாறி போயிருக்கு. அவங்களுக்கான மாற்று வழிமுறைகள் என்ன? அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன? காலையில் வேலைக்கு சென்று மாலையில் வீடு திரும்பிய காலம் இப்போது கடந்து போய்விட்டது. தற்போதைய சூழலில் ஒரு நாளில் எந்த நேரத்திலும் வேலை செய்யும் சூழ்நிலை உருவாகிவிட்டது. பெரிய தொழிற்சாலைகள் நம் நாட்டில் தோன்றிய போதே ஷிஃப்ட் முறையில் வேலை செய்வது நடைமுறைக்கு வந்துவிட்டது. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் ஒரு நாளின் எல்லா நேரங்களிலும் வேலை செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது. ஐடி ஊழியர்கள் எந்த நாட்டினருக்காக வேலை செய்கின்றார்களோ அதற்கேற்ப அவர்களின் வேலை நேரம் நிர்ணயிக்கப்படுகிறது. இயல்பான உடலியல் செயல்பாடுகளுக்கு இது மாறானது என்று தெரிந்தும் வேறு வழியின்றி தூங்க வேண்டிய இரவு நேரங்களில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஷிஃப்ட் முறையில் வேலை செய்வதால் ஸ்லீப் ஒர்க் டிசார்டர் எனும் ஷிஃப்ட் வேலை தூக்க கோளாறு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இதனால் பல உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. இதய நோய் உட்பட பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. காலை 6 மணி இரவு 7 மணி வரை தவிர மற்ற நேரங்களில் வேலை செய்வது அனைத்தும் தூக்க கோளாறுக்கு வழிவகுக்கின்றன. இந்த ஷிஃப்ட் பணிக்கு செல்பவர்களுடைய தூக்கமின்மையினால அல்லது மாறுபட்ட தூக்க பழக்கத்தினால ஏற்படுற உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன? உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள். நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு இரவு தூக்கம் அவசியம். அந்த வகையில் தூக்க கோளாறினால் ஏற்படும் உடல்நல பிரச்சனைகளை வயிற்று உபாதைகள் தொடங்கி நீரிழிவு நோய் வரை அதிகமாகவே பட்டியலிட முடியும். இரவில் பணி செய்யும் நபர்களுக்கு மன அழுத்தம், இதய நோய்கள், ஆஸ்துமா போன்றவை ஏற்படும் வாய்ப்பு அதிகம் என்று ஆய்வு முடிவுகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இயற்கைக்கும் நமது உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. பகலில் சூரியன் பிரகாசிக்கும் போது கண்களின் விழித்திரைகள் சூரிய ஒளியை உணர்ந்து மூளைக்கு தகவல் தெரிவித்து மூளையில் கார்டிசோல் எனும் ஹார்மோன் சுரப்பதால் பகல் நேரத்தில் விழிப்புடன் இருக்கிறோம். இரவில் சூரியன் மறைந்து ரம்மியமான நிலவொளியில் மெலட்டோனின் என்ற மற்றொரு ஹார்மோன் சுரந்து நம்மை தூக்க நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. இந்த ஷிஃப்ட் வேலை முறை மூலமாக இரவில் வேலையும் பகலில் தூக்கமுமா இருக்கக்கூடிய மனிதர்கள் இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இதில் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? மனநலம் சார்ந்த பிரச்சனைகள். முறையான தூக்கம் இல்லாததால் ஒரு வேலையை கையாள்வதில் பொறுமையிழந்து எரிச்சல் ஏற்படும். இரவு நேர பணியில் உள்ளவர்கள் தங்கள் சக ஊழியர்களுடன் பேசுவது மிகவும் குறைவு. தொடர்ந்து இரவு பணியில் ஈடுபடுபவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் நேரம் செலவழிக்க விரும்புவது குறைகிறது என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான மாற்றங்கள் உடல் நலத்தை விட மனநலத்தை அதிகம் பாதிக்கின்றன. வேலை செயல்திறன். பணி நேர மாற்றத்தால் வேலையில் சுறுசுறுப்பு குறைகிறது, கவனச்சிதறல் ஏற்படுகிறது, முக்கியமான விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன் குறைந்து மறதி அதிகரிக்கிறது. ஒட்டுமொத்தமாக வேலைத்திறன் பாதிக்கப்படுகிறது.
பணிச்சூழல் காரணமாக இரவில் வேலை பார்க்கக்கூடிய அவர்கள் சந்திக்கக்கூடிய உடல்நலம் மனநல பிரச்சனைகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதுக்கான தீர்வுகள் என்ன? இரவு நேர பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் அவர்கள் உடல் நலனை எவ்வாறு பேணலாம் என்பதை பார்ப்போம். இரவு நேர பணியை தவிர்க்க முடிந்தால் நல்லது என்றாலும் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு பணி நேரத்தை தேர்வு செய்யுங்கள். சிலருக்கு இரவில் விழித்திருக்கும் பழக்கம் இருக்கும். இரவு பறவையாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இரவு நேர பணியை தேர்வு செய்து கொள்ளலாம். இரவில் விழித்திருக்கும் நிலை ஏற்பட்டால் குறைந்தது 2 மணி நேரமாவது கண்டிப்பாக தூங்க வேண்டும். அதிகாலை 1 மணி முதல் 4 மணி வரை கண்டிப்பாக நம் உடல் கிடைமட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே இரவு பணியை தவிர்க்க முடியாத பட்சத்தில் வேலையின் இடையே சில மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருந்தால் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலும் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் தூங்குவதை வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். சோர்வு ஏற்படும் பொழுது சில நிமிடங்கள் கண்களுக்கு ஓய்வளியுங்கள். விழிப்புடன் இருக்க காஃபி, டீ போன்ற பானங்களை அளவாக எடுத்துக்கொள்ளுங்கள். இரவில் எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்கள். இரவு பணி செய்ததனால் பகல் நேரத்தில் தூங்க வேண்டியிருக்கும். இதனால் பலர் பகல் நேர உணவுகளை தவிர்த்து விடுகிறார்கள். முடிந்தவரை பகல் உணவுகளை உண்ணுவதற்கு முயற்சி செய்யுங்கள்.